ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம க்ரீன் காப்ளின் மாஸ்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் கிளாஸ் மட்டும் தான் போட வேண்டியது இருக்குது. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஃபைனலில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆல்ரைட், வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம Autodesk மாயால 3D மாடல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது நம்ம பெப்பக்யூரால எடுத்துன்னு போய் இது நம்ம டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பெப்பக்யூரான்றது நம்ம 3D மாடலை வந்து நம்ம டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இது இந்த சாஃப்ட்வேர் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்ட்வேர் தான் இது. ஆல்ரைட், இப்போ நம்ம பெப்பக்யூராலேருந்து எடுத்த PDF நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த PDF எல்லாத்தையும் நம்ம ஒரு போர்டில் ஒட்ட போகிறோம். அதனால நம்மளுக்கு கட்டிங் டூல்ஸ் அப்புறம் க்ளூ எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு நார்மலான சார்ட் பேப்பர் இல்லைனா ஒரு தின்னான போர்டு எடுத்து இது மேலே நம்ம எல்லாம் பிரிண்ட் அவுட்டையும் ஒட்டிடலாம். இது ஒட்டுறதுக்கு நார்மலான இந்த க்ளூ ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இது ப்ராப்பராக நம்ம ஃபைனாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் இது நம்ம ஹெல்மெட் கரெக்டான ஷேப்பில் வரும். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டுறதுக்கு நான் லப்பர் adhesive என்ற க்ளூவை நான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் உட்டு அண்ட் மைக்கா ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ தான் இது. இது இல்லைனா நம்ம சூப்பர் க்ளூ கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கூட இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய பசில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இது. இதுலேயே நம்பரிங்லாம் இருக்கும். அந்த நம்பர் பிரகாரமாக நம்ம கரெக்டாக ஒட்டினா அது ப்ராப்பரான ஷேப்புக்கு மாறிட்டே இருக்கும். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்கள். இதில் 2 பீசஸ் இருக்குது. இதுலேயே வந்து 1476 என்ற நம்பர் இருக்கும். ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி நம்பர் இருக்கும். அது நம்ம ஒன்றா அலைன் பண்ணால் நம்ம ஒரு ஷேப் மாறிட்டே வரும், கரெக்டாக அந்த ஷேப் மெயின்டைன் ஆகிட்டே வரும். பெரிய பீசஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒட்டுறதுக்கு. சின்ன சின்ன பீசஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அது மட்டும் நம்ம பார்த்து ஒட்டிட்டா நம்மளுக்கு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டாக வந்து பாருங்கள், இது மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஒட்டிடணும். அதே மாதிரி நார்மலாக நம்ம எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஒட்டிடலாம். இது நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகிறதுக்காக நான் ஏற்கனவே அது ஹெட் அப்புறம் ஃபேஸ் இயர்ஸ் 2 தனித்தனியாக நான் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது எப்படி நம்ம பிசியில் பண்ணோமோ அதே ஆக்சுவல் சைஸில் நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக, ஏன்னா இது நம்ம கார்ட்போர்டு தான் செஞ்சுருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக நம்ம Resin+hardner மிக்ஸ் பண்ணி இது மேலே நம்ம அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும், இன்னும் நல்ல லைஃப் வரும். இது வந்து 2:1 ரேஷியோ என்ற ரெசின். அது இது மேலே நம்ம ஈவனாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம கார்ட்போர்டில் செஞ்சது ஈஸியாக உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வீணாகக்கூடாது. அதனால் இது மேலே ரெசின் அப்ளை பண்ணி கொஞ்சம் செக்யூர் பண்ணிடலாம். ஆல்ரெடி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது மேலே நம்ம பேப்பர் அண்ட் க்ளூவை மிக்ஸ் பண்ணி இது மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லை, இப்போ கூட கொஞ்சம் அமுங்குது ரெசின் அப்ளை பண்ணி கூட. அதனால கொஞ்சம் பேப்பர் அண்ட் க்ளூவை மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது ட்ரை ஆனோடனே இதுக்கு மேலே நம்ம ரெசின் அப்ளை பண்ணலாம். அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. ஆல்ரைட், நல்ல பேப்பர் அண்டு க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதில் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஸ்ட்ரென்த்தாக வந்துருக்குன்னு. நல்லா ஹார்டாக தான் இருக்குது இது. ஆனால் நம்ம நார்மலாக வந்து இது நம்ம திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணியில் பட்டாலாம் இதில் அந்த க்ளூ கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னொரு தடவை நம்ம Resin+hardner மிக்ஸ் பண்ணி இது மேலே ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபாக கூட இருக்கணும். அதனால் நம்ம இன்னொரு தடவை இது மாதிரி அப்ளை பண்ணிடலாம். வெளில மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நான் இன்னொரு தடவை ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இந்த தடவை நான் கொஞ்சம் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் நம்ம பிளாக் கலர் தான் கலர் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரெசின்லேயே நம்ம பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் இன்னொரு தடவை ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு ரெசின் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ட்ரை ஆகிற அந்த கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டர் ப்ளஸ் அந்த க்ளூவை மிக்ஸ் பண்ணி ஒயிட் க்ளூவை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எதுக்குன்னா நம்ம இந்த ஹெல்மெட் மேலே கொஞ்சம் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆகிறதுக்காக தான். ஏன்னா பேப்பரில் அந்த கார்ட்போர்டில் செஞ்ச சர்ஃபேஸ் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும். அதனால் இந்த கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறதுக்காக தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்கு நான் க்ளூ மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த பிளாஸ்டர் வந்து கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அது உடையாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த க்ளூவை யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை சாண்டிங் பண்ண போகிறோம். நல்ல ஃபைனான ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து இது மேலே நம்ம சாண்டிங் பண்ண வேண்டியது தான். இது சாண்டிங் பண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம க்ரீன் கலர் ப்ரைமர் பெயிண்ட் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது நம்ம க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறோம். ஆப்வியஸ்லி க்ரீன் காப்ளின்னா க்ரீனாக தான் இருப்பார். அதனால் நம்ம க்ரீன் கலர் அப்ளை பண்ண வேண்டியது தான். இது ப்ரைமர்ன்றதுனால நம்ம கொஞ்சம் திக்காக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் சாண்டிங் கூட பண்ணிக்கலாம். சாண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மேலே நம்ம மெட்டாலிக் க்ரீனை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதே டெக்னிக் யூஸ் பண்ணி நான் இந்த தீத் கூட செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம கார்ட்போர்ட் ப்ளஸ் ரெசின் மிக்ஸ் பண்ணி அதே தீத் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் சில்வர் மெட்டாலிக் தரதுனால நான் சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இது மேலே அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி இந்த தீத் எல்லாத்தையும் நம்ம ஒட்டிடலாம். ஃபைனலாக மெட்டாலிக் க்ரீன் ப்ளஸ் ரெசினை மிக்ஸ் பண்ணி இது மேலே நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் அப்ளை பண்ண போகிறோம். இது பெயிண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ளஸ் அது க்ளாஸி எஃபெக்டும் நல்லா அருமையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபைனலாக அந்த ஐக்கு அந்த கிளாஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் ஒரு கிளாஸ் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலர்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது வச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது சின்னதாக தான் இருக்குது சொன்ன மாதிரியே. பார்க்கலாம் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு.
ஆல்ரைட், ஃபைனலி இதோட கிளாஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை நான் யூஸ் பண்ணேன். இதுக்கு நான் நிறைய கண்ணாடியும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஐ கிளாஸஸும் யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்புறம் நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு 30 rupees 25 rupeesக்குள்ளே வந்துடுச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன். 25 rupees தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 rupees தான் அந்த பாட்டில். இது நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. அந்த கலர் கூட நல்லா மேட்ச் தான் ஆகுது. இதை வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்து இதுக்குள்ளே நம்ம வைக்க வேண்டியது தான். ஆனால் இது எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம ஃபோம் கிளே யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸ்லாம் நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் கண்ணெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா ஃபேஸ்லாம் கீறிடக்கூடாதுல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஹார்ட் க்ளூ இல்லைனா சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி இதுக்குள்ளே ஒட்டிட வேண்டியது தான். நம்ம ஹெட்டில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகணுன்றதுக்காக நான் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி வெல்க்ரோ வச்சுருக்கேன். அதே போல் இதில் வந்து நான் நெட் கூட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மவுத் ஏரியாவில். ஆல்ரைட், வாங்க இது எப்படி கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்க்கலாம். Where's Garrett? It's Spiderman. Come out to play. Spider went up the water spout. Down came the Goblin and took the spider out. Hell of an idea. Think about it, hero. இதே போன்ற ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட அமேசிங்காக இருக்க போது. ஏன்னா நான் டிசி ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் பண்ண போகிறேன். அப்கமிங் மூவி ஒரு வரப்போகுது, அதனால் அதை வச்சு நம்ம ஒரு பண்ணலாம். இப்போ தெரிஞ்சிருப்பீங்க என்ன பண்ண போகிறேன்னு. ஆல்ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Yourself.